நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
லூக்கா நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார். அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என மன்றாடினார். இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று. இயேசு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று கட்டளையிட்டார். ஆயினும் இயேசுவை பற்றிய செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று. அவரது சொல்லை கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள். அவரோ ஆள் நடமாட்டமில்லாத இடங்களுக்கு சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, இறைவன் மீது நம்பிக்கையோடு தன்னை முற்றிலுமாக சரணாகதி ஆக்கின்றவர்களுக்கு எல்லாம் கூடும் என்பது இன்றைய வழிபாடு, இன்றைய நற்செய்தி, நம்முடைய இறைவார்த்தை நமக்கு தருகிற ஒரு பாடமாக எனக்கு தெரிகிறது. காலில் விழுவது பெரிய சாதனையோ சாமர்த்தியமோ அல்ல. விழுந்து கிடப்பவனை அள்ளி அரவணைத்து ஆளாக்கி விடுவதுதான் சாதனை. சாதனையும் சாமர்த்தியமும். அந்த தொழுநோயாளி காலில் விழுந்தான். அவன் நோயாளி. விழுவது அவனது இயல்பு. இன்று காலில் விழுவதும் விழுந்தவனை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் கௌரவமாக மேடைகளில் அரங்கேறுகிற ஒரு காலச்சூழல். சில அரசியல் சூழலை பார்க்கிறோம், காலிலே விழுந்து பொறுப்புகளையும் அதிகாரங்களை வாங்கி கொண்டு காட்டுகிற திமிருத்தனங்கள் எத்தனை என்று. அந்த காலில் விழுதலை நான் சொல்லவில்லை. இன்றைய நற்செய்தியில் இயேசுவை பார்த்து தொழுநோயாளி, நீர் விரும்பினால் குணமாவேன் என்று காலில் விழுந்து சொல்கிறார். இயேசு தாமதிக்கவில்லை, உடனடியாகவே விரும்புகிறேன், குணமாகு என்று சொல்கிறார். இயேசு தாம் நோயிலும் துன்பத்திலும் அவதியுற வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்ததே இல்லை. நாம் நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக வளர வேண்டும், நலவாழ்வை பெற்று மகிழ்வோடு வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். இந்த உலகத்தை படைத்த சமயத்திலும் கூட கடவுள் இந்த உலகம் நன்றாக இருந்தது என்றுதான் சொன்னார். சுயநலத்தினால உலகத்தை நாம் கெட்ட உலகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் பல நோய்கள் நம்மை நெருங்கி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்திற்கு நாம் சான்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதனாக கூட வந்தார். நாம் குணம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் அவர் நம்மை குணப்படுத்தினார். தேவையான குணங்களை கொடுத்தார், குணம் கொடுத்தார். ஓய்வு நாள் என்று கூட அவர் பார்க்கவில்லையே. அதனால் தான் பலரது எதிர்ப்புகளையும் ஏளனங்களையும் சந்திக்க வேண்டியது வரும் என்பது பற்றி அவர் கவலை கொள்ளவும் இல்லை. நன்மை என்றால் நினைத்த மாத்திரத்தில் அதை செய்து முடித்தார். பல வேளைகளில் நம் கடவுள் நமக்கு அல்லது எனக்கு துன்பத்தை கொடுத்திருக்கிறார், நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் கடவுள்தான் காரணம் என்று பதில் தெரியாமல் திணறிக் கொண்டிருந்த போது கடவுளை பதிலாக நினைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. கடவுள் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார். நமது வாழ்விலும் மற்றவர் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற பரந்த மனப்பான்மையை நாம் வளர்த்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். சில சமயங்களில் ஏழைகளுக்கோ இல்லாதவர்களுக்கோ அல்லது வாழ்விழந்தவர்களுக்கோ வழியிழந்தவர்களுக்கோ வழிகாட்டினால், வாழ்வு கொடுத்தால் நம்மை பைத்தியக்காரர் என்று கூட சொல்லுவார்கள், நம்ம ஏமாளி கூட என்று சொல்லுவார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு உலகம் சுருங்கிவிட்டது. உலகத்தோடு மனித மனங்களும் சுருங்கிவிட்டது. அடுத்த வீட்டில் என்ன நடந்தாலும், அடுத்த அறையில் கொலையே நடந்தாலும் நாம் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும் போதும் என்கிற மோசமான மனநிலை. ஒருவேளை நினைக்கலாம், இவ்வளவு உதவி செய்யும் நன்றி கெட்ட சமுதாயமாக இருக்கிறதை ஏமாற்றுகிறார்களே என்று கூட நினைத்து பாதுகாப்பை கொடுப்பதற்கோ அல்லது அடுத்த வீட்டில் காரியங்களை தலையிடுவதற்கோ மனமில்லாமல் இருக்கலாம். அது ஒரு வகையான சூழல். அந்த மனநிலை மாற்றம் பெற வேண்டும். நாம் அனைவரும் ஒரே கடவுளின் பிள்ளைகளின் என்கிற பரந்த உணர்வை
இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. நீ அவர் காலில் விழ காத்திருக்கிறவர் அல்ல உன் தெய்வம். யாருடைய காலில் விழவும் கை நீட்டி காத்திருக்கும் நிலையை காணவும் கனமும் விரும்பாதவர் அவர். உடனே தன் கையை நீட்டி தாங்கி தூக்கி நல் வாழ்வுக்கு வழிநடத்துகின்றவர் நம் கடவுள் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அவரை காணுகிற முயற்சியிலே உடனே இறங்குவோம், இறங்க வேண்டும். நமது கஷ்டங்கள் தலைக்கு மேல் போகும் வரை காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. உடல் முழுவதும் தொழுநோய் பரவிய பின் இயேசுவின் காலில் விழ காத்திருக்க வேண்டாம் என்றும், எப்பொழுதும் இயேசுவை காண்போம், அன்றே அப்பொழுதே அவர் நம்மை குணமாக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். இயேசுவிடத்திலே வாருங்கள், போவோம். நமது குறைகள், பாரங்கள், உடல் மன நோய்கள், பண கஷ்டங்கள், பலவீனங்கள் அனைத்தோடும் இயேசுவிடத்தில் வருவோம். வந்து நம்பிக்கையோடு கேட்போம். அவர் நிச்சயமாக மறக்க மாட்டார். விரும்புகிறேன், நீங்கள் இனிது வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறேன், தன் அருளை அள்ளி வழங்குவார். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு எந்த நேரத்திலும் உம்மை அணுகி வர எங்களுக்கு ஆற்றலையும் சக்தியையும் அருளையும் தாரும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
தொற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
இயேசுவின் இருதயமே. பரவும் இயேசுவின் இருதயமே, புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே, கனலாய் எரிந்து கனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே, புனலாய் சுரந்து இருதயமே. என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே, என்னையே ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே, என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே, பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே, தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே, பாவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே, என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே, என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே, என்னையே ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே, என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.